Hello viewers, welcome to unavugal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 3 cabbage rice-உம் soya 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 5 minutes-ல செஞ்சு கொடுத்துடலாம். உங்க குழந்தைகளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காலியா வரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம unavugal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த cabbage rice-உம் இந்த 65 soya 65 எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேபேஜ் ரைஸ் செய்கிறது ரொம்பவே சிம்பிள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரே ஒரு பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை. இப்போ அந்த கருவேப்பிலலாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா நீளமாக கட் பண்ண முட்டைக்கோஸ். இப்போ நான் செய்கிற அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 குழந்தைங்க டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு அரை முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள். இது கம்மியாக காரம் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக ஆட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆகிடும். ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 minutes வதக்குனீங்க அப்படின்னா போதும். அது நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற ரைஸ், எந்த ரைஸாக இருந்தாலும் ஓகே, அந்த ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உதிரியாக வடித்து எடுத்து ஆற வச்ச ரைஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன அடுப்பை ஆஃப் பண்ணல, அடுப்பு ஆனில் தான் இருக்குது. இந்த ரைஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 5 minutes-ல செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதை ஃபைனல் டச்சாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள். அதாவது வீட்டிலே ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜீரகத்தூள் ஒரே ஒரு பிஞ்ச், ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஸ்மெல் வந்துடும். ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேபேஜ் ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது இதுக்கு மேட்சாக சோயா 65 எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சில்லி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சோயா பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி உள்ளே மூழ்கிற மாதிரி அது எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 செகண்டில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய பேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, கருவேப்பிலை, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ட்ரையாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ட்ரையாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா அப்போ தான் நல்லா கோட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சோயா சங்க்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். உள்ளே தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பிழிஞ்ச அந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 minutes ஊறிச்சுன்னா போதும். இப்போ ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த ப்ரிப்பரேஷனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 10 minutes இதை வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பால்ஸாக எடுத்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆயில் ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும். ஸோ ஓரளவு மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது சாப்பிட்றப்ப ஒரு சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலனால ஈவினிங் டிஃபன் ரெசிபி கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சோயா 65 ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போது இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா கேபேஜ் ரைஸும் அது கூட நம்ம சர்வ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயா 65. இந்த 2 ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.